வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2011 குளத்தூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி. ஏன் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றால், அவர் வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். அதில் அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ஈஸ்வரி மருத்துவமனை என்ற மருத்துவமனையில் கையும் களவுமாக பிடிப்பட்ட பெண்கள் அப்படின்னு அந்த ஆதாரங்களோடு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த வழக்கு போகிற போக்க பார்த்தா நிச்சயமாக ஸ்டாலினுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நமக்கு வருகிற செய்திகள், டெல்லி வட்டார செய்திகள் சொல்கிறது. அப்படி வரும்பொழுது தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது, இவருக்கு பாதகமாக வந்துச்சுன்னா இவர் ஒரு 6 வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது, இந்த 2026 உட்பட. அப்போ மிகப்பெரிய பின்னடைவு. ஸ்டாலின் போட்டியிட முடியாது அப்படின்னு சொன்னால் அவரால் முதல்வராக முடியாது. இப்போ இந்த இடத்தை நிரப்புறதுக்கு யார் அப்படிங்கிற போட்டி அடுத்து ஆரம்பிச்சிருச்சு கட்சிக்குள்ளேயே. ஸ்டாலின் வழக்கில் பாதகமான தீர்ப்பு வந்தால் அடுத்து அவரிடத்தில், அதாவது போட்டியிட்டு முதல்வராக வருவதற்கு யார் முதல்வராக வர வேண்டும்? சபரீசனா, உதயநிதியா, மூத்த அமைச்சர்களா? ஏன்னா சீனியர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் நாங்கள் கட்சி கொலைச்சோம், மருமகனும் மகனும் வந்து போட்டி போடுறதானா அவங்க ஒரு பக்கம் வருவாங்க. ஸோ கட்சியே பல துண்டுகளாக பிரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆபத்து இருக்கிறது. இதெல்லாம் அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இது வெளிக்காட்டிக்காம தான் அவங்க இது தெரியாத மாதிரியும், இப்படி ஒரு வழக்கே நடக்கிறது தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா டிஆர் பாலு மாதிரி மிகப்பெரிய புத்திசாலிகள் இருக்கிற கூட்டம் அது, கட்சி இல்லை, கூட்டம் தான். இந்த கூட்டத்திலேருந்து ஒரு யாராவது ஒருத்தர் கவலைப்படுவாங்களா? ஸ்டாலினுக்கு வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சது. அவருடைய வயது, அவர் இதுக்கு மேலே அரசியலில் ஈடுபட்டு ஆக்டிவாக இருக்க முடியுமான்னு தெரியாது. அது அப்பா இருந்தார், அது வேறு விஷயம். அவருக்கு அந்த பதவியை விட்டு போகிற ஐடியாவே இல்லை, அப்படி ஒரு இதில் இருந்தார். அது ஒரு பக்கம். ஆனால் இப்போது உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் வழக்கு பாதகமாக வந்தால் மருமகன் இந்த கட்சியை கைப்பற்றுவதா, மகன் கைப்பற்றுவதா என்ற ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து இளைஞரணின்னு இளைஞரணியில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு கனவுல வந்துட்டு இருக்கிறாரு உதயநிதி. சபரீஷன் வந்து நமக்குள்ள சாதுரியம் தான் மேலேன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ முதல்வருக்கு ஒருவேளை தேர்தலில் போட்டியிட தடை என்றால் அடுத்து வருவதற்கு யார் என்ற உட்கட்சி குழப்பம் இன்றும் நிலவிக் கொண்டிருக்கிறது. திமுகவை உள்கட்சி குழப்பங்கள் தான் தாக்கும் என்ற ஒரு நிலை இப்போதைக்கு இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.